இயேசு வல்லவர், இயேசு போதுமானவர், இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு சுகமாக்குகிறார், இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், இயேசு நல்லவர், அற்புதமானவர், இயேசு நல்லவர், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பவர், இயேசு உங்களை நேசிக்கிறார், அதிசயமானவர், இயேசுவே ஆண்டவர். அருமையான ஜனங்களே, இன்றைக்கு உங்களுக்கான ஒரு நற்செய்தியை நாங்க சொல்ல வந்திருக்கோம். அந்த நற்செய்தி என்னன்னா, இந்த உலகத்துல அநேகருக்கு மரணங்கள் ஏற்படுது. யாருக்கு எப்ப மரணம் ஏற்படுதுன்னு தெரியவே இல்லை. இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, நாளைக்கு வீட்டுக்கு போன் பண்ணி சொல்றாங்க, அப்பா அவர் நல்லா பேசின்னு இருந்தாரு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உலகத்துல டெக்னாலஜி நிறைய வந்துட்டே இருக்கு மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற காலத்துல எல்லாருமே நம்ம பேசுறதுக்கு லேண்ட்லைன் இருந்தது, அதுக்கப்புறமா மொபைல் போன் வந்தது, அதுக்கப்புறமா ஸ்மார்ட் போன் வந்தது. டெக்னாலஜி இந்த உலகத்துல பெருகிட்டே இருக்கு. ஆனா எந்த டெக்னாலஜியாலும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனோட மரணத்தையோ ஒரு மனுஷனோட பிறப்பையோ மாத்திரம் கண்டுபிடிக்க முடியல. அது ஏன்னா இந்த ரெண்டுமே இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் கிட்டதான் மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆணித்தனமா என்னால சொல்ல முடியும். எனக்கு அருமையான மக்களே, நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இந்த தம்பி சொல்றத நீங்க கவனிச்சு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் மாறும். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் மக்களே. அதனால நீங்க எல்லாரும் கேளுங்க. உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க வரல, உங்ககிட்ட நான் ரேஷன் கார்டுல நின்று சொல்ல வரல, ஆனா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்க மக்களே. எல்லாரும் கேளுங்க. உங்க மரணம் உங்க கையில இல்ல, நீங்க எனக்கு இறந்து போறீங்க உங்க கையில இல்ல. ஆனா நீங்க அந்த மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பா என் வாழ்க்கையை பாருங்க, ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றுங்க சொல்லும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவாரு. ஆண்டவர் உங்க லைஃப வேற லெவலுக்கு கொண்டு போவாரு. அது எப்படிப்பா அந்த வார்த்தையை சொன்னா மாற நினைக்கிறீங்களா? அந்த வார்த்தையை சொல்லி மாறின எல்லாருமே இங்க முன்னாடி நிக்கிற மக்களே, உங்க முன்னாடி எல்லாருமே நின்றுட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, அந்த இந்த வார்த்தை தான் எங்க வாழ்க்கையை மாத்தி இன்னைக்கு சமுதாயத்துல எங்களை கௌரவமா நிக்க வச்சிருக்கு, சொந்தக்காரங்க மத்தியில எங்களை பெருமையா நிக்க வச்சிருக்கு. இதோ இப்ப கிராமத்துல வந்து நிக்கிறதுக்கு எங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கு. எனக்கு அருமையான மக்களே, நீங்க எல்லாரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னதான் காசு சம்பாதிச்சாலும், நீங்க என்னதான் பெரிய பிசினஸ் பண்ணாலும், என்னடா நீங்க விலை கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பிளாட் வாங்கி போட்டாலும் உங்க மரணம் உங்க கையில இல்ல. நாளைக்கே நீங்க இறந்துட்டீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பரலோகம், இன்னொன்னு நரகம். இயேசு கிறிஸ்துவ நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா பரலோகம், இயேசு கிறிஸ்துவ நீங்க ஏத்துக்கலன்னா நரகம். நீங்க நரகத்துக்கு போக கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு வெயில்ல, இந்த ஒரு மதிய வேலையில, இந்த ஒரு சனிக்கிழமையில உங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்தை நாங்க சொல்ல வந்திருக்கோம் மக்களே. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தேடுகிற நிம்மதி அவர் மாத்திரமே தருகிறார். அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் தயவு கூர்ந்து நான் சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து அப்படின்றவர நீங்க கூகுள்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கூகுள்ல பார்த்து தெரிஞ்சுக்க உங்களுக்கு டைம் இல்லையா? எங்க கையில ஒரு சின்ன கைப்பிடி இருக்கும், அதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு டைம் இல்லையா? நீங்க ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச் நடத்துறாரு, அங்க போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை பெரிய விதமா மாறும்ன்றது எனக்கு கண்டிப்பா புரிய நம்பிக்கை இருக்கு. அக்கா வணக்கம்க்கா, கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும்க்கா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம எல்லாரும் இந்த கிராமத்துக்காக நம்ம எல்லாருமே ஜெபிக்கலாம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டதான தகப்பனே, இந்த மரத்துக்கீழ உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன எல்லா அண்ணாக்களையும் கருத்துல ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த தெருல நான் பார்த்துட்டு இருக்கதான எல்லா அக்காங்களை கருத்துல ஒப்புவிக்கிறோம் அப்பா. இந்த வீடுல நடந்து போகிற எல்லா வாகனங்களை கருத்துல ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. யாரோட காதுகள்ல தகப்பனே இந்த வார்த்தை கேட்கப்பட்டதோ தகப்பனே, முதலாவது அவங்களுக்கு நிம்மதியை கொடுங்க தகப்பனே, இரண்டாவது சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, மூணாவது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க இயேசப்பா. ஆண்டவரே அவங்க ஆண்டவரே இது ஏதோ ஒரு விஷயம் அவங்க நினைக்காத படிக்க தகப்பனே, தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுக கிடைக்கிற ஒரு விஷயம் என்று தகப்பனே அவர்கள் அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருங்க. இந்த கிராமத்தை ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். Bye.